ஒரு முதல்வர் ஹோம் மினிஸ்டரை போய் பார்க்குறாரு. வேற ஏதோ 1000 காரணம் இருக்கலாம். நாட்டு நடப்புக்காக ஸ்டேட்டுடைய சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி கூட போயிருக்கலாம். எங்களுக்கு ஒன்றும் தோணவில்லை. ஆனால் நீங்க அமைச்சர் ரகுபதி அமித்ஷாவை போய் இவர் பார்க்கவில்லை, எதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க? அமித்ஷா வீட்டுக்கு போகவில்லை. மக்களுக்கு என்ன தோணும்? நம்ம ஒண்ணுமே கேட்கலையே, எதுக்கு இவங்களே முந்தி வந்து இவர் வந்து அமித்ஷா வீட்டுக்கு போகவில்லை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எதுக்கு கொடுக்கணும்? சிலது வந்து டோட்டலி ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் இவங்களுடையதெல்லாம் ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் டாஸ்மாக் இவங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க. சென்னை ஹைகோர்ட்ல இருந்து மாத்தி வேற கோர்ட்டுக்கு வேற வெளி ஸ்டேட்டுக்கு போடுங்க அப்படின்னு அப்பேறாரு. மக்களுக்கு கன்ஃபியூஷன். என்ன பிரச்சனைங்க? லாஸ்ட் இயர் 2024-25 பாத்தீங்கன்னா 48,350 கோடியோ என்ன வருமானம். அப்படி ஒரு ஆர்கனைசேஷன். இது வந்து மணி கவ் அப்படிம்பாங்க. எதனால இந்த அரசாங்கம் பயப்படுகிறது? எதனால டாஸ்மாக் ஆர்கனைசேஷன் பயப்படுறது? ஏப்ரல் 23 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. SM சுப்பிரமணியன் அண்ட் ராஜசேகர் கட்சி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்போ இதனால வரைக்கும் நீங்க போட்ட எஃபர்ட் அத்தனையும் வேஸ்ட் ஆயிட்டா? இப்போ பர்மனன்ட் பேன் ஆகுது. இது மூலம் இனிமேல் இடி எடுத்த ரைடு எல்லாம் ஆரம்பத்திலேருந்து மறுபடியும் வரணுமா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ அமலாக்கத்துறையினுடைய ரைடை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. கடந்த சனிக்கிழமையிலிருந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ரைடு இப்போ நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த உத்தரவினுடைய அர்த்தமாக பார்க்கப்படுது. இந்த ரைடில் பல புதிய பெயர்கள், ஆகாஷ் பாஸ்கர், அதற்கப்புறம் பிரதீஷ், இவங்க மூலியமாக உதயநிதி அவர்களுக்கு ஏதாவது லிங்க் இருக்குமா? இந்த மாதிரி பல செய்திகள் பற்றி நம்மளே வந்து நிறையா வந்து பேசியிருக்கோம். பட் இந்த ரைடே இப்போ நிறுத்தணும் அப்படிங்கிறத வந்து எப்படி பார்க்குறது? இது வந்து கண்டிப்பாக இந்த டாஸ்மாக் இதில் தமிழக மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை குறையிறதுன்னு நான் சொல்லுவேங்க. என்ன அப்படின்னா, இந்த டாஸ்மாக் இது நீங்கள் ஆக்சுவலி டாஸ்மாக் ஆஸ் ஆர்கனைசேஷனில் இடி வந்து ரைடு வந்து மார்ச் 5, 6, 7, 8 அந்த சமயத்தில் எடுத்தாங்க. இந்த வருஷம் 2025. அப்பயே வந்து அப்போ பண்ணும்பொழுது ஒரு 2-3 நாள் கழித்து 10-11 தேதிக்கு மேலே தான் மார்ச் மாதம் தமிழ்நாடு அரசாங்கமும் டாஸ்மாக் அந்த ஆர்கனைசேஷனும் எங்கள் மேலே ரைடு இவங்க ஈடு பண்ணக்கூடாது, அதுக்கு தடை விதிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அப்போது மார்ச் 15 அப்போ இருந்த 2 ஜட்ஜு அதுக்கு தடை விதித்தாங்க. இடி நீங்கள் இந்த மாதிரி ரைடு பண்ணக்கூடாது, நாங்கள் சொல்கிற வரைக்கும் அழுத்த ஏறி மார்ச் 25 மார்ச் 25 வரைக்கும் அந்த 2 ஜட்ஜு என்ன காரணமோ தெரியவில்லை, அழுத்தத்தின் காரணம் தெரியவில்லை, விலகிவிட்டார்கள். தென் அதுக்கப்புறம் SM சுப்பிரமணியன், ராஜசேகர் 2 பேர் 2 ஜட்ஜஸ் எடுத்தாங்க. அவங்க இதெல்லாம் ஆராய்ந்து இல்லை ஏப்ரல் 7, 8, 9 வாக்கில் இது நடக்கும், அப்போ இடி வந்து தொடர்ந்து பண்ணலாமா வேண்டாமா சொல்லுவோம் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணாங்க, நேராக கிடுகிடுன்னு இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் டாஸ்மாக் இவங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் போயிட்டு இந்த கேஸை சென்னை ஹைகோர்ட்லேருந்து மாற்றி வேற கோர்ட்டுக்கு வேறு வெளி ஸ்டேட்டுக்கு போடுங்க அப்படின்னு அப்பேறாரு. மக்களுக்கு கன்ஃபியூஷன். என்ன பிரச்சனைங்க? டாஸ்மாக் லாஸ்ட் இயர் 2024-25 பார்த்தீங்கன்னா 48,350 கோடியோ என்ன வருமானம். அப்படி ஒரு ஆர்கனைசேஷன். இது வந்து மணி கவ் அப்படிம்பாங்க. தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு வருமானம் இது மூலம் வருது. ஸோ வந்துட்டு போட்டுங்க, இடி ரைட் பண்ணட்டுங்க. இடி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே பண்ணுறாங்க. அந்த இடி பண்ணுறது சும்மா பண்ணலை. 2017 2024 முடிய 41 FIR ஃபைல் ஆயிருக்கு. FIR ஃபைல் பண்ணது DVAC, டைரக்டரேட் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன். அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அரசாங்கம் அமைதியாக இருங்க, டாஸ்மாக் ஆர்கனைசேஷன் அமைதியாக இருங்க. என்ன பிரச்சனை? ஏன் இடி உங்களை ரைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? எந்த விதத்திலையும் உங்களுக்கு இஷ்யூ இல்லைன்னா இடி ரைட் பண்ணட்டும், இடி அப்புறம் சொல்லட்டும். எந்த விதத்துலையும் இவங்க மேலே ஒரு இதுவும் இல்லை, தப்பான இது தான் வந்திருக்கு சொன்னால் மக்களுக்கு உங்கள் மேல் நம்பிக்கை தானே பிறக்கும். எதுக்காக ஏப்ரல் மாதம் ஹைகோர்ட்டில் கேஸ் நடக்கும்பொழுது ஹைகோர்ட்டுக்கும் சொல்லாமல்
இவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. இந்த கேஸை வந்து மாற்றணும் தமிழ்நாடு விட்டுனாங்க. சுப்ரீம் கோர்ட் அதை விசாரித்து இது பண்ணி ஏப்ரல் 23 அவன் வந்து கொடுத்துருக்கான், இல்லை இது தமிழ்நாட்டில் தான் தொடர்ந்து நடக்க வேண்டும் சொல்லிட்டான். அப்போ ஏப்ரல் 23 ஹைகோர்ட் அதில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அப்போ இவங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஹைகோர்ட்டு அங்கே சுப்ரீம் கோர்ட்டு அன்றைக்கு தேதிக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட்டுன்னா தமிழ்நாடு விட்டு இந்த கேஸு வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றணுமா என்னங்கிறது. அதுக்காக இவங்க ஹைகோர்ட்டுக்கு ஏப்ரல் 23 இடி ப்ரொசீட் பண்ணலாமா என்னன்னு ஜட்ஜ்மெண்ட். இவங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அரவுண்ட் இந்த ஆஃப்டர்நூன் ஏப்ரல் 23 சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, இல்லை மாற்ற வேண்டாம், வேறு ஸ்டேட்டுக்கு மாற்ற முடியாதுன்னாங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு இவங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு. அப்போ தான் ஹைகோர்ட்டுக்கு தெரிய வந்திருக்கு, இந்த கேஸ் நமக்கு நடக்கும்போதே நமக்கு தெரியாமல் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் தொடர்ந்து இங்கே தான் நடக்கணும் கேஸுன்னு சொல்லிட்டாங்க. இதனால தான் வேறு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் கொடுங்குறாங்க அப்படின்னு ஹைகோர்ட்டுக்கு தெரிஞ்சு ஹைகோர்ட் வந்து இவங்களை கண்டித்திருக்கிறார்கள். நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போங்க வேண்டான்னு சொல்லலை, ஆனால் எங்களுக்கு தெரியாமல் சுப்ரீம் கோர்ட் போனது தவறு அப்படின்னு. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்குறது மக்களுக்கு என்ன நடக்கிறது, எதனால் இந்த அரசாங்கம் பயப்படுகிறது, எதனால் டாஸ்மாக் ஆர்கனைசேஷன் பயப்படுறது அப்படின்னு. ஏப்ரல் 23 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எஸ்எம் சுப்பிரமணியன் அண்ட் ராஜசேகர் அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க இல்லை இடி வந்து ரைடு பண்ணாலும் ஒரு தப்பு இல்லைன்ட்டாங்க. ரைடே நிறுத்திட்டாங்களா? அதே சுப்ரீம் கோர்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரைடை பேஸ் பண்ணி ஏப்ரல் 23 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் யூ காட் இட். என்ன சொன்னாங்க, இப்போ டாஸ்மாக் அஃபீஷியல்ஸ் மேலே 20 நாள் தள்ளி மே 14 இடி மறுபடியும் டாஸ்மாக் அஃபீஷியல்ஸை ரைடு பண்ணுறாங்க. அதில் அவங்க எம்டி சிஎம்டி விசாகன் அவருடைய வீடு மணப்பாக்கத்தில் அதை ரைட் பண்ணுறதுக்கு 2 நாள் தொடர்ந்து, ஒரு நாள் 8 மணி நேரம், அடுத்தது 10 மணி நேரம். அதை தவிர நிறைய அஃபீஷியல்ஸு அவங்க மேனேஜர்ஸ் தென் அதை தவிர மற்ற அஃபீஷியல்ஸ் இன்றைக்கு வந்து நேற்றுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் ஜோதி சங்கர் அப்படின்னு ஒருத்தர் இது பண்ணிருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு 8 மணி நேரம். இதை தவிர ஆகாஷ் அப்படின்னு ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர். தென் இவங்க சொல்லுவது பத்திரிகையில் போட்டிருக்கிறது உதயநிதி அவர்களின் நண்பர் அப்படின்னு இருக்காங்க. அது பத்திரிகை செய்தி. ரத்தீஷ்னு ஒருத்தர் அவங்கள ரைட் பண்ண போயிருக்காங்க. 2 பேரும் வீட்டை லாக் பண்ணிவிட்டு கண்ட்ரியை விட்டு ஓடியாச்சு. இது நடந்து இதெல்லாம் நடக்கும் பொழுது நீங்கள் அது வரைக்கும் ஒன்றும் சொல்லவில்லை. அது வரைக்கும் மே 14 ஏப்ரல் 23 வந்த ஜட்ஜ்மெண்ட் இடி ரைடு கண்டினியூ பண்ணலாம்னு நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், அன்றைக்கே உச்ச நீதிமன்றம் போயிருந்தால் இல்லைங்க இந்த ரைடே பண்ணக்கூடாதுங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்லலை. அன்றைக்கி சொன்னது உச்ச நீதிமன்றத்தில் வேறு கோர்ட்டுக்கு மாற்றினீங்க, உச்ச நீதிமன்றம் முடியாதுன்ட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரைடு நடக்கிறது எப்போ, 20 நாளைக்கு அப்புறம் மே 14, 15 தொடர்ச்சியாக வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் இதில் வந்தாச்சு. இடி என்ன சொல்கிறாங்க, ஐசிஐசிஐ அந்த பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே என்ன தோன்றுறது, ரொம்ப கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு வந்து விட்டதோ, இதில் நிறைய பேர் ரொம்ப டாப் லெவல் பீப்புளெலாம் இன்வால்வ்டோ அப்படின்னு தோணும் பொழுது அரசாங்கம் இன்றைக்கி தமிழக அரசாங்கமோ டாஸ்மாக் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க கேஸ் எடுத்துன்னு போயிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி வந்த நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், ஸ்டே ஆர்டர் தடை உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். 2 கேள்வி. என்ன கேள்வினால், ஏப்ரல் 23 ஹைகோர்ட் தமிழ்நாடு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க இடி ப்ரொசீட் பண்ணுன்னு. உங்களுக்கு அப்போவே இது மேலே நம்பிக்கை, இந்த உத்தரவு தவறு என்றால் அன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், சுப்ரீம் கோர்ட் போயிருக்கணும், ஸ்டே ஆர்டர் வாங்குங்க. ஹைகோர்ட் கொடுத்த இந்த ஆர்டருக்கு ஸ்டே ஆர்டர் கொடுங்க அப்படின்னு ஏப்ரல் 23 இவங்க மூவ் பண்ணிருக்கணும். ஆர் ஏப்ரல் 25 அர்ஜென்ட் பெட்டிஷனை போட்டிருக்கணும். போடவில்லை. ஏப்ரல் முடிஞ்சது, மே 14 தாண்டி, மே 14 மூலம் டாஸ்மாக் அஃபிஷியல்ஸ் ரைடு, இதையெல்லாம் தாண்டி நேற்று தான் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. நேற்றையோ மே 20 வச்சுங்க, 2-3 நாளைக்கு முன்னாடி. எதனால் இந்த 25 ஏப்ரல் 23 மே 20 1 மாத இடைவெளி. இந்த 1 மாத இடைவெளி ஏன் கொடுத்தீங்க? உங்களுக்கு இல்லை சார், எங்கள் டாஸ்மாக் மேலே பண்ணவே கூடாதுன்னால் நீங்கள் அன்றைக்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு ஹைகோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் எப்போ வந்தது, ஏப்ரல் 23 அன்றைக்கே அங்கே போய் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கணும். வாங்கவில்லை. 1 மாதம் கேப் விட்டீங்க, ஆல்மோஸ்ட் 1 மந்த். இப்போ போயிருக்கீங்க. இப்போ என்ன தோன்றுறது மக்களுக்கு, என்ன நடக்கிறது இங்கே? எதனாலையும் இவங்க ஸ்டே ஆர்டர் 1 மாதம் கழித்து இந்த டீட்டெயில்டாக இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் டாஸ்மாக் அஃபீஷியல்ஸை
இந்த அளவுக்கு போகும்பொழுது என்ன பிரச்சனை வந்தது, ஏதாவது நெருக்கடியான சூழ்நிலை வந்து விட்டதா, இம்பார்ட்டன்ட் இவங்க டாப் விஐபிஸ் மாட்டிக்கிறாங்களா, எதுக்காக அவசரம் ஓடி போய் சுப்ரீம் கோர்ட்டு வாங்கினாங்க. ரெண்டாவது கொஸ்டின், சுப்ரீம் கோர்ட் எதுக்காக ஸ்டே ஆர்டர் கொடுத்தீங்க? ஹைகோர்ட்டு முன்னாடி பண்ணாங்க, நீங்கள் ஒன்று இல்லை ஹைகோர்ட்டு தான் ப்ரொசீட் பண்ணணும்னு சொன்னீங்க. தென் ஹைகோர்ட்டு இல்லை இடி ரைடு கண்டினியூ பண்ணலான்னு சொன்னாங்க. இதுவும் சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. ஒரு மாதம் ஆச்சு. எதுக்காக சுப்ரீம் கோர்ட் இப்போ தடை விதித்திருக்கிறீர்கள்? இன்றைக்கி அன்றைக்கே இவங்க வந்தாங்க இல்லையா, வேறு கோர்ட்டுக்கு மாற்றுங்கன்னு, அன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கோர்ட்டுக்கு மாற்றுறது இல்லைங்க, இதில் நிறைய பிரச்சனைங்க இருக்குங்க, இன்றைக்கே நாங்கள் தடை உத்தரவை கொடுக்குறோம், அன்றைக்கே சுப்ரீம் கோர்ட் கொடுக்கலாம். ஆனால் லேமன் எனக்கு தெரியாது, நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் சுப்ரீம் கோர்ட் ஆன்சர் கொடுப்பீங்களா, இல்லை கேட்காத கேள்விக்கு உள்ளே டீப்பாக உள்ளே போய் இல்லை இதில் பிரச்சனை இருக்குது தடை உத்தரவு அன்றைக்கே கொடுத்துருக்கலாமா தெரியல. ஆனால் இன்றைக்கி தடை உத்தரவு கொடுத்ததன் மூலம் சுப்ரீம் கோர்ட் சொல்லணும், இன்னும் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வரலை, எதுக்காக சுப்ரீம் கோர்ட் கொடுத்தீங்க தடை உத்தரவு. அதை சொன்னால்தான் மக்களுக்கு அந்த கிரெடிபிலிட்டி இருக்கும் ஜுடிஷியரி மேலே. இல்லைன்னா மக்களுக்கு என்ன சொல்லும், ஆமாங்க சும்மா விளையாடுற மாதிரி விளையாடுறாங்க, இடி நாங்கள் அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம், 41 எஃப்ஐஆர் போடுற மாதிரி டிவிஎஸ்சி போடட்டும். அண்ட் இவர் மீன்வேல் இப்போ முதல்வர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி டெல்லி போயிருக்காங்க. இப்போ மக்கள் என்ன கேட்பாங்க, டெல்லி போனது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அமித்ஷா வீட்டுக்கு போகலை அப்படிங்கிறதுக்கு அமைச்சர் ரகுபதியே ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காரு. அப்போ சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. கண்டிப்பாக மக்களுக்கு எதாங்க தோணும், சார் அமைச்சர் இந்த ரகுபதி எதுக்காக இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்க, அமித்ஷா போய் பார்க்கவில்லை, பார்த்தா என்ன தப்பு, மக்கள் என்ன கேட்பாங்க. நான் கேட்குறேங்க, ஒரு முதல்வர் ஹோம் மினிஸ்டரை போய் பார்க்குறாரு, வேறு ஏதோ 1000 காரணம் இருக்கலாம், நாட்டு நடப்புக்காக ஸ்டேட்டுடைய சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி கூட போயிருக்கலாம், எங்களுக்கு ஒன்றும் தோணவில்லை. ஆனால் நீங்கள் அமைச்சர் ரகுபதி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அமித்ஷாவை போய் இவர் பார்க்கவில்லை, எதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க? அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு அமித்ஷா வீட்டுக்கு போகல, அமித்ஷா வீட்டுக்கு போகவில்லை, மக்களுக்கு என்ன தோணும், நம்ம ஒன்றுமே கேட்கலையே, எதுக்கு இவங்களே முந்தி வந்து இவர் வந்து அமித்ஷா வீட்டுக்கு போகவில்லை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று. இவர் முதல்ல இவர் போயிருக்கிறது இவங்க சொல்கிறாங்க மே 24 நிதி ஆயோக் குழு அது மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு போயிருக்காருங்கிறாங்க. ஓகே, அந்த இதில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரும் வந்திருக்கு. இட் மே பி எ கோஇன்சிடென்ஸ், தெரியாது. இது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து அந்த ஆகாஷ் பாஸ்கர் தயாரிக்கக்கூடிய படத்தில் நடிக்கிற சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் இவங்களுடைய வீட்டுக்கும் ரைடு போகணும் அப்படிங்கிற நியூஸும் வந்து நேற்று தான் வந்திருக்கு. நேற்று அந்த நியூஸ் வந்துச்சு, இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரைடே நிறுத்துங்க அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டே வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், ட்ரையல் கோர்ட், செஷன் கோர்ட், சார் மக்கள் உங்களை தான் கடைசி லாஸ்ட் ரீசன் நம்பிக்கை இதை பார்க்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் ஹைகோர்ட் ஒன்று சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் போச்சு, சுப்ரீம் கோர்ட் இல்லை வேறு கோர்ட்டுக்கெல்லாம் மாற்ற மாட்டேன், நீங்கள் மறுபடியும் தமிழ்நாடு சென்னை ஹைகோர்ட்டுக்கே போங்கிறீங்க. ஹைகோர்ட் ஏப்ரல் 23 கொடுக்குறாங்க. கடைசியில் உள்ளே வந்தாச்சு, அவ்வளோ பேரை பிடிச்சாச்சு, டீட்டெயில்டு என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இப்போ நோ ஸ்டாப், வை ஐ ஷுட் ஸ்டாப், இதுதான் மக்களுடைய கேள்வி. நான் மக்களுடைய கேள்வியை தான் பிரதிபலிக்கிறேன். நீங்கள் சுப்ரீம் கோர்ட் சொல்லுங்கள், ரீசன் கொடுக்கணுங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். இதே தான் அந்த டெல்லி ஹைகோர்ட் யஷ்வந்த் வர்மா அந்த ஜட்ஜு, அவங்க வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் அதை பிடிச்சாங்க, இன்னொரு ரூமில் கோடிக்கணக்கில் பணம் கருகி போனது. ஃபைன், எங்கேருந்து இந்த பணம் வந்தது? அவர் யஷ்வந்த் வர்மா சொல்கிறது இல்லை அந்த ரூம் எப்பவும் லாக் பண்ணி தான் இருக்கும், லாக் பண்ணி இருக்க ரூமுக்குள்ளே பணம் எப்படி வந்தது கோடிக்கணக்கில் எங்களுக்கு தெரியாது, அதாவது நெருப்பில் எரியாத பணம் தெரியாது அப்படிங்கிற நோ. ஆனால் இவங்க டெல்லி போலீஸ் கமிஷனர் அவர் சொல்லும் பொழுதும் அவர் என்ன சொல்ற, இல்லை அந்த ரூம் சாரி அது திறந்தது தான் கிடக்கும், எப்போவுமே திறந்து தான் கிடக்கும்னு யஷ்வந்த் வர்மா சொன்னது. ஆனால் டெல்லி போலீஸ் கமிஷனர் இல்லை, அந்த ரூம் லாக் பண்ணி தான் இருந்தது, அதை உடச்சி பார்க்கும்பொழுது தான் உள்ள கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. நீங்கள் அந்த யஷ்வந்த் வர்மா என்ன பண்ணீங்க, சுப்ரீம் கோர்ட் இதை நாங்களே விசாரிச்சுப்போம்னு சொல்லி அவரை வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜாக இது பண்ண சொன்னீங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போயிருக்கிறது, நேற்று வந்து சிம்பு தனுஷனுடைய பேர் வந்து அவங்களுடைய வீட்டுக்கும் வந்து ரைடு போகணும் அப்படின்னு சம்மன் அனுப்புனது, இப்போ இந்த ரைடை நிறுத்தணும்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டது, எல்லாமே ஒரே புள்ளியில பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்துல அதிகார அழுத்தம் வந்து நீதிமன்றத்திற்கும் பாஞ்சிருக்கு, அதனால ரைடிங்க கட்டாயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? கண்டிப்பாக. எப்போ புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னால், சுப்ரீம் கோர்ட் நீங்க ரீசனே கொடுக்கவில்லை என்றால் ஸ்டாப் பண்ணுங்க, யூ காட் ஆல் தி ப்ரிரோகேட்டிவ்,
யூ காட் யூ ரைட். ஆனால் என்ன காரணத்துக்காக இப்ப ஸ்டாப் பண்ணுகிறீங்கன்னு சொல்லணும். மக்களுக்கு இல்லாட்ட நம்பிக்கை போய்விடும். அப்ப இவங்க இவ்வளவு நாள் கொடுத்து சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்து பண்ணாங்களே, அப்ப ஹைகோர்ட்டுக்கு தெரியவில்லையா இந்த கேஸ்ல ஒண்ணுமே இல்லை, இடியில ரைட் பண்ணக்கூடாது, ஆர் இடியை ரைட் அந்த டாஸ்மாக் இவங்களை ரைட் பண்றதுக்கு இடிக்கு எந்த விதத்திலும் அதிகாரம் கிடையாது என்று ஹைகோர்ட்டுக்கு தெரியவில்லையா? சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு தான் தெரிந்திருக்கிறதா? என்ன காரணத்துக்காக? மக்கள் கொஸ்டின் இதுதாங்க இருக்கும். சரி, இப்போ வந்து என்ன காரணத்திற்காக இந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் ரைடை தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கீங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா, டாஸ்மாக் வழக்கில் அனைத்து வரம்புகளையும் மீறும் வகையில் அமலாக்கத்துறை செயல்பட்டுள்ளது. தனிநபர்கள் வழக்கு என்பது வேறு. ஆனால் நிறுவனத்திற்கு எதிராக எவ்வாறு கிரிமினல் வழக்கை பதிவு செய்ய முடியும்? கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக அமலாக்கத்துறை செயல்படுகிறது, உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி கவாய் தெரிவித்துள்ளார். இது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, அனைத்து எல்லைகளையும் மீறிவிட்டது அமலாக்கத்துறை. டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகளின் செல்போன் தகவல்களை நகலெடுக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 1000 கோடி ஊழல் என அமலாக்கத்துறை கூறுகிறது. அதன் மூல வழக்கு எங்கே என உச்சநீதிமன்றம் கேள்வி. ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்த போது அமலாக்கத்துறை ஏன் தலையிடுகிறது? தனிநபர்கள் செய்த விதிமீறலுக்காக ஒரு நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் ஜட்ஜ் கவாய் வந்து கேட்டிருக்காரு. ஸோ நம்ம கேட்டதுக்கு உண்டான எதுக்காக கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க. இப்போ அதுக்கு உண்டான ஆன்சரும் தற்பொழுது பிரேக்கிங் நியூஸாக வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஆன்சரை தாண்டி நான் ஒன்று கேட்குறேன். இது மட்டும் நான் கேட்கல. நீங்கள் உச்சநீதிமன்றம் ஏதாவது கொஸ்டின்லாம் கேட்டிங்கனால் அந்த இதெல்லாம் வந்து ஹைகோர்ட்டுக்கு தெரியாதான்னு ஒன்று கேட்டேன். இப்போது இவங்க என்ன சொல்கிறீங்க? தனிநபர்கள் செய்த தவற்றுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் மீது, டாஸ்மாக் ஆஸ் ஆர்கனைசேஷன், அது மீது இவங்க எடுக்கலாமா? ஏற்கனவே விஜிலன்ஸ் இவங்க இந்த ஆக்ஷன் எடுத்துக்கொண்டிருக்கும் போது என்ன பர்பஸ்க்காக அமலாக்கத்துறை உள்ள வந்தாங்க அப்படின்னு கேட்குறீங்க. இது ஹைகோர்ட்டுக்கு தெரியாதா? இந்த இது வந்து முன்னாடியே நான் சொன்னேன், கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லுவாங்களா தெரியல. நான் அப்பயே கேட்டேன், ஏப்ரல் 23 இந்த ஹைகோர்ட்டில் இது போயிட்டு இருக்கு, இடி ரைடு போகலாமா வேண்டாமான்னு. மார்ச் 15 இடி ரைடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சாங்க இந்த 2 அதிகாரிகள், 2 ஜட்ஜஸ். மார்ச் 25 அந்த 2 ஜட்ஜு விலகி விட்டார்கள். அப்புறம் இவங்க வந்து ஏப்ரல் 23 பண்ணுங்களாம், இடி ரைட் பண்ணலான்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஹைகோர்ட் இவங்களுக்கு தெரியவில்லையா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் தெரிகிறதா? இது மக்களுடைய கேள்வி. ஸோ நீங்கள் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஸ்டாப் பண்ணிங்கன்னா பர்மனெண்ட்டாக ஸ்டாப்பா? இல்லை, அது சொல்லிடுங்க. டெம்பரவரியா பர்மனெண்ட்டாக? அடுத்த இயரிங் எப்பொழுது? அடுத்த இயரிங்கில் என்ன சொல்ல போகிறீங்க? இதை நீங்கள் சொல்லிட்டேன்னு வச்சுங்க, மக்களுக்கு எந்த விதத்திலும் இது இருக்காது. எல்லா எல்லைகளையும் இடி வந்து கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னு பேசுகிறத எப்படி பார்க்குறது? எனக்கு அது வந்து சரின்னு படவில்லை. ஏன்னால் சார் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டீங்க, எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான் இடி உள்ளே வராங்க. இந்த ஒரு கேஸில் தான் இடி இந்த மாதிரி வந்திருக்காங்களா? இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது உள்ளே வந்திருக்காங்களா தெரியாது. மற்ற இதில் இருக்கலாம் இல்லையா? எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி இடி வரலாம். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இன்னொரு இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, விஜிலன்ஸ் அவங்க பண்ணுறாங்களா என்ன? இப்போ எனக்கு தெரியவில்லை. விஜிலன்ஸ் பண்ணுறாங்களா என்ன? ஏன்னா அதுதான் இவங்க போட்டிருக்காங்க, அமலாக்கத்துறை உள்ளே வந்திருக்காங்க. அப்போது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், அமலாக்கத்துறை அவங்க பண்ணும்போது உள்ளே வரக்கூடாது, இது ஹைகோர்ட்டுக்கு தெரியாதா? ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு ஆர் தே இக்னரண்ட் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து இப்படி கேள்வி கேட்டிருக்காரு கவாய். இப்போ ஏற்கனவே இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க விஜிலன்ஸ் அவங்க, அது கோயிங் ஆன் அப்படின்னால் இடி உள்ளே வரக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறீங்க. இந்த அடிப்படை இது ஹைகோர்ட்டுக்கு தெரியாதா? ஸோ இதில் என்ன தெரியறதுனால் சிலது வந்து டோட்டலி ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் இவங்களுடைய இதெல்லாம் ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறது. இப்போ மக்கள் என்ன சொல்லாங்க, அப்படி போடுப்பா, வந்தாங்க பாரு, உள்ளே வந்துட்டாங்க, கடைசியாக எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்போ இதனால் வரைக்கும் நீங்கள் போட்ட எஃபர்ட் அத்தனையும் வேஸ்ட் ஆகிட்டா? இப்போ பர்மனெண்ட் பேன் ஆகுது. இது மூலம் இனிமேல் இடி எடுத்த ரைடு எல்லாம் ஆரம்பத்துலேருந்து மறுபடியும் வரணுமா? இல்லை இதில் எல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாமே விடுதலையா? இது எல்லாமே அட்டாச்சாக பண்ணால் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வேஸ்டா? இது சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லணும். ஹைகோர்ட் இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க தெரியவில்லை. ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.